மக்களே வணக்கம். ஐநார் துணை சீரியல்ல நடேசன் வந்து சோழனுக்கு புத்திமதி சொல்லுவாரு. நீ என்ன பெரிய இவனாட்டம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வந்திருக்க. நீலாம் பண்ணனா பண்ணிட்டு போறா. பதிலுக்கு நீ பண்ணுமா? நீ என்ன நினைச்ச? இது மாதிரிலாம் பண்ணா அவ வந்து உன் பின்னாலே தொங்கிக்கிட்டு வருவான்னு நினைச்சியா? எப்பவுமே வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு பின்னால போற வரைக்கும் தான் அந்த பொண்ணு வந்து நம்ம மேல அவன் இன்னும் லவ் பண்றான்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். அதே வந்து நீ வேணான்னு விட்டு கடைச்சிட்டு வச்சுக்கையா? சே போடா அவன்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு அவ போயிட்டே இருப்பா. நீ ஒன்றும் அவ்வளோ பெரிய அப்பா டக்கர் கிடையாது. ஒழுங்கு மரியாதையும் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கோ. நிலா வந்து நல்ல பொண்ணு. அவள் வந்து தான் இந்த வீட்டுக்கு வந்து எல்லாமே நல்லது நடந்திருக்கு. நீயே பார்த்தல எல்லா விஷயமும் கை கூடி இருக்கு. இப்போ சேர வாழ்க்கையும் நல்லா இருக்கு. இப்போ பாண்டியனும் புது கடை திறந்தான். நினச்சி பாரு, அவள் வந்து ராசி தான் எல்லாமே நல்லது நடக்குது. அந்த பொண்ணு கிடைக்கிறதுக்கு நம்ம தாண்டா கொடுத்து வச்சிருக்கணும். அந்த பொண்ணோட மனசை வீணடிக்காத, புரியுதா? கோமாளித்தனமான வேலையெல்லாம் அந்த பொண்ணுகிட்ட காட்டாத. ஒழுங்கு மரியாதையே இரு, வாழை சுட்டிக்கிட்டுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நடேசன் திட்டுறாரு. நம்ம சோனும் இதே நினச்சி பார்க்குறாரு. என்னடா அப்பா வர இது மாதிரி சொல்ற எப்பவுமே ஒரு அப்பா ஒரு பொருளாக மதிக்க மாட்டாரு. இருந்தாலும் அவர் என்ன இந்த ஆள் இது மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை இவர் சொல்றது கரெக்டா இருக்குமோ அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காரு நம்ம சோழன். இங்க வந்து நம்ம சேரனுக்கு வந்து ஒரே கவலைங்க, என்னாச்சு இது மாதிரி தம்பி இப்படி பண்ணிட்டானே, சோழனும் நிலாவும் ஒன்று சேரவான்னு நினைச்சோம், கடைசியில் இப்படி ஆகி போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே வந்து சோழன் மேல தப்பு மாதிரி நம்ம சேரன் நினைச்சிட்டு இருக்காரு. நம்ம சோழனுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, என்னடா சோழா நீ இப்படி பண்ணுவேன் நான் நினச்சி கூட பார்க்கலாடா, எதுக்கடா வந்து நீயும் டைவர்ஸ்க்கு ஓகேன்னு சொல்லிட்டு வந்தேன்னு கேட்குறாரு. ஆனால் நீ வேற சும்மா இருந்த, நான் போய் சொல்லுவேண்ணா, நான் வந்து நிலா மேலே எவ்வளோ உயிராக இருக்கேன், எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கே தெரியும். அவளுக்காக நான் என்ன ஒன்று செய்வேன், எந்த ரிஸ்க் ஒன்றும் எடுப்பேன். அவளை கடைசி வரைக்கும் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சதெல்லாம் இவ்வளோ போராட்டம் பண்ணிட்டு இருக்கேன். அவள் தான் தேவையில்லாமல் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்கான். நான் எவ்வளோ தான் வளைஞ்சு போகிறது. நான் அவளை விரும்புகிறேங்க, டைவர்ஸ் வாங்காதீங்க, கொஞ்ச நாள் போருங்க, நம்ம சேர்ந்தே வாழ்ந்துடலாமன்னு எப்படியோ கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டேன். நான் அவள் காலில் தான் நான் விழல. அவன் நம்ம ஓவராக சீன் போட்டுட்டு இருக்கா. நான் டைவர்ஸ் தான் வாங்கி நிற்பேன், எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரைவசி வேணும்ன்றா. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? பின்னாலே தொங்கிட்டு போக சொல்கிறியா அப்படின்றாரு. இல்லைடா நிலா, நான் பேசுறதுக்கு என்ன சொல்லிச்சு, 2 பேரும் விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணிக்கணும்னா அதனால தான் டிவோர்ஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறா. அவன் நிலா பேசுகிறா, நீ கேட்காது, நான் ஏதோ சொல்லுது. இப்போ நான் மட்டும் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணல, கூட நான் கேஸ்க்கெலாம் வரமாட்டேன்னு முரண்டு பிடிச்ச வச்சுக்கேன். அவரே சொல்ல, உங்களால் தான் வாழ்க்கையே போச்சு, ஏற்கனவே ஏமாற்றி இப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க போய் சொல்லி, இப்போ வர நான் நிம்மதியாக இருக்க விரும்பலையா அப்படின்ட்டு இல்லாத கதைலாம் சொல்லு, ஏன் மேலேயே பழி போடணும்னா நீங்கள் எல்லாமே சேர்ந்து என்ன திட்டுவீங்க, இது தேவையா? அதனால தான் யாருன்னா ஒருத்தர் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, அதனால தான் நான் அப்படி பண்ணேன். ஆனால் நிஜமாக சொல்கிறேன்னா என் மனசார வந்து நான் இந்த வேலை பண்ணவே இல்லை. அப்படி பண்ணாலாச்சும் நிலா வந்து என் மேலே கொஞ்சம் சாஃப்ட் கலர் வரும், என்கிட்ட பேசுவா, அன்பா நடத்துப்பா. என்ன நம்ம இவ்வளோ வெறுத்தோம், அவர் நம்ம பின்னாலே வராரு, ஒரு நம்பிக்கை தானே, அதனால தான் இப்படி பண்ணேன். நிஜமாக என் உள் மனசார சொல்கிறேன்னா நான் நிலாவை வந்து வெறுக்கலை, அவளை நான் சின்சியராக லவ் பண்ணுறேன்னா அதனால தான் அதுக்கு நான் ஒத்துக்கினேன். வழியே தான் நான் போகலாம், வழியே போய் தான் அவளை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நான் பண்ணேன். நிஜமாக நான் அந்த தப்பு எதுவும் பண்ணலனான்னு சொல்லிட்டு